Hello friends, welcome back to our channel. அப்போ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog தான். ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து டி நகர் தான் போகிறோம். கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது, அதனால தான் போகலாமா? ஸோ டி நகர் ஷாப்பிங்கில் என்னால் vlog எடுக்க முடியலை. கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு நடக்கும்போது ஃபோனெல்லாம் எடுக்க முடியல, அதனால தான். ஸோ என்ன பண்ணோன்னா, எதுக்கு போனோன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு வளகாப்பு, 5th month வளகாப்பு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால தான் எல்லோரும் போகணும். அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த காய்கறி செக்ஷன், அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்திலாம் விற்பாங்க, அந்த இலை. ஸோ அங்கேருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த கெமிக்கல் கோன் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் இதுனா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது பாடி. சரி, இது வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு இது வச்சேன். நான் கொஞ்ச நேரம் தான் வச்சேன். ஏன்னா எனக்கு இது என் தங்கச்சி தான் அரைச்சி கொடுத்தா. கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அதிகமானதால் அது ஒழுகிட்டே இருந்தது ஃபுல்லாக. ஸோ அது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, இப்போ நம்ம அந்த சாதா கோன் அப்படின்னா அது வந்து ட்ரை ஆகிடுது. ட்ரையும் ஆக மாட்டேங்குது சீக்கிரமாக, ரொம்ப வெட்டாகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். லெஃப்டில் நான் வச்சுட்டேன் அழகாக. ரைட்டில் வந்து இவனை வைக்க சொன்னேன், நிலாவை. அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசாக வச்சு விட்டான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு அவன் தான் வச்சு விட்டான் ஒரு சைடு. ஸோ அது வந்துட்டு ஒரு நார்மலாக நம்ம அந்த காலத்தில் வைப்போம் இல்லையா, ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வச்சு விட்டான். அண்ட் வேறு என்ன வாங்கினா, ஃப்ரூட்ஸு, வளையல் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் ஒரு வாட்டி போகும்போது. உங்களுக்கு நான் லைட்டாக காமிச்சிருப்பேன் அது. ஸோ அது வந்து அப்போ வேண்டாம். மற்ற திங்ஸு, இது காய்கறி அது இதுன்னு அம்மா வாங்கினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இது வந்து இதுக்காக நம்ம ஃபுட்டு மதியானம் அம்மாவே பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் வந்துட்டு கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இல்லை இதெல்லாம் தலையில் ரைட்டு அரை லெஃப்ட்டு அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு வாங்க சொல்லிட்டு அவங்க தானே மாலை வாங்க சொன்னேன். அவன் 9ஆம் மாசத்துல போட்டுக்கிறேன். மாலை வேலை போதும் அவங்க வேண்டான்றாங்களே. மாலை வேணுமா? எனக்கு வேணாம். எங்க வைக்கணும்? அங்க காலண்ட வைக்கணும். வா இது கத்திக்கலாம். வா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அவ்வளோவா ஒன்றும் கூப்பிடலை பெருசாக. பக்கத்து வீட்டு ஆண்டி, கீழ் வீட்டு அக்கா, அதுக்கப்புறம் நிலாவோட ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க எல்லோரும் தான் நம்ம வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ ஏன்னா 5th month சும்மா எனக்கு காசு இருந்தது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இது வந்துட்டு நிலா எனக்காக பண்ணான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடு இந்த வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணலை. நாங்கள் வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைல் லைட்டாக அப்படி போயிட்டோம். எங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7வது மாதம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் வளகாப்பு மாதிரிலாம் ஃபஸ்ட்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து ஊர்லேயுமே வளகாப்பு அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் போடுற ஃபங்க்ஷன் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் சும்மா ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அண்டு ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு 5th month வந்து ஜஸ்ட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா வந்து உண்ணியாப்பம் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்ன்னு பாருங்கள், ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி மிக்சடாக வாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க, அந்த விளக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆரத்தி தட்டு அதெல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. அண்ட் கேட்டாங்க ரைஸ் வைக்கலையான்னு. நான் தான் சரி நான் ரைஸ் வேணான்னு சொல்லிட்டேன். எப்படியோ 7thலையோ இல்லை 9thலையோ வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பயும் ரைஸ் வைப்பாங்க, அப்போ ரைஸ் வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி 5th வேணான்னு விட்டுட்டோம்.
போடுறவா நான் ஆர்வமா இருக்கேன். போடுறவா நான் போட்டு நீ உட்காந்துக்கோ. டைட்டா இருக்குல்ல, கொஞ்சம் இறக்கவாது. இது கொஞ்சம் முடிச்சு லூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் பேபி ஷவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட 25th பர்த்டேக்கு வாங்கினது. அது என்னன்னா, பர்த்டேக்கு எங்கள் அம்மா போயிட்டு வாங்கியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு அந்த பேக்கெட்லாம் மொத்தமாக கொடுப்பாங்கல்ல, அந்த பி மட்டும் பார்த்துட்டாங்க. சரி இது பர்த்டேயோட ஸ்டிக்கர் தான் நினச்சேன். அவங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக என் கல்யாணத்துக்கு முன்னாடி இது. ஸோ பிரித்து பார்க்குறோம், அது பேபி ஷவர்னு இருக்குது. எங்களுக்கெலாம் ஒரே சிரிப்பு, பேபி ஷவர் வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சரி உனக்கு கல்யாணம் ஆகி பாப்பாலாம் வரும்போது இது யூஸ் ஆகும்னு. நான் நினச்சேன் அது எப்போ ஆகி எப்போ குழந்த வந்து அது எப்போ இது பண்ணிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இது எங்கள் வீட்டில் தான் இருந்தது. இப்போ பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, அம்மா அன்றைக்கி பேபி ஷவர் வாங்கினீங்களே எங்கே அது அப்படின்னு. அப்புறம் தூசி தட்டி எடுத்தோம். ஸோ எனக்கு இது பார்க்கும்போது எப்போவுமே அதுதான் ஞாபகம் வரும். அன்னைக்கு தெரியாமல் பர்த்டேக்கு பதிலாக இந்த இதை வாங்கினாங்களே அப்படின்னு. கொஞ்சம் நீங்க என்ன செய்றீங்க, 2 பேருக்கு நலுங்க. அவருக்குமே வைங்க, 2 பேருக்கு நலுங்க. நீங்க நலுங்க வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வைங்க. அப்புறம் வளையல் அப்படியே போடட்டும். வளையல் எடுத்து ஃபர்ஸ்ட் சந்தன குங்குமம் இந்த பக்கம் வச்சிருங்க, ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்கும் போயிருக்கேன். துணி வைக்காம கட்சி கொடுங்க. என்ன பண்றாங்க அதித்தி? பாப்பா இருக்கா அக்கா வயசுல பாப்பா இருக்கு தெரியுமா? கல்யாணம் போல நினைச்சிருப்பா. வேண்டாம் சரி இருக்கு. ஓகே அதை வச்சிட்டீங்களே. பூசுங்க கையில எல்லாம். முடி மாதிரி வைக்க வச்சிரு. சரி சரி. பூசுங்க கையில எல்லாம். முடி மாதிரி வைக்க வச்சிரு. நீலா அம்மாவுக்கு பதில் நீங்க வந்துட்டீங்க. சரி சரி. இல்ல இப்ப ஆரஞ்சு அடிக்கிறோம். லாஸ்டா கற்பூரம் வச்சு இப்படி 2 பேருக்கு ഇതെന്താ പറയാ? ആരതി എടുക്കാട്.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த saree வந்து என்னோடய வெட்டிங்க்கு நான் எடுத்தது. ஆர்எம்கேவி ஃபோரம் மாலில் இருக்கு இல்லையா, அங்கே தான் எடுத்தேன். ப்ளவுஸ் வந்து வேறு ப்ளவுஸ் வந்து நான் தனியாக ஆரி ஒர்க்கு ரெடிமேட் கொடுப்பாங்க இல்லையா சவுகார்பேட்டையில், அப்படி வாங்கினது தான். இதோட ப்ளவுஸ் வேறு, அந்த காப்பர் கலர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆக்சுவலாக இது வாங்கி எனக்கு செகண்ட் saree கட்டவே முடியல கல்யாணத்தில், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ மத்தியானமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஃபோட்டோகிராஃபருக்கும் போகணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது கட்டவே முடியல. அன்னைக்கு கட்டாதது தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நல்லா கட்டுறதுக்கான அந்த வாய்ப்பே வரல. ஸோ என்னாச்சுன்னா நான் நினச்சேன் இது கட்டுறதுக்கான வாய்ப்பே வராது போல் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷனுக்கும் சாரியும் வியர் பண்ணுற ஆளும் கிடையாது. ஸோ நான் வந்து சுடிதார் போட்டு டக்குன்னு போயிடுவேன், ரொம்ப ட்ரெஸ்ஸிங்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயாவதுனா பரவாயில்ல, அதுவும் இந்த மாதிரி பட்டு சாரிலாம் ரொம்ப கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அது கட்டவே இல்லை, அப்படியே அமையாமலே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு திடீர்னு பார்த்தா இதுக்கு வந்து கட்டுற மாதிரி அமைஞ்சுது. அப்பயே நான் வந்துட்டு ஒன்று நோட் பண்ணவே இல்லை, இந்த சாரியோட கலரு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்தது. ஏன்னா சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வித் பிங்க்கு. ஸோ பேபி ஷவருக்கு ஆப்டாகவும் இருந்தது கலரு. நான் அப்போ கட்டும்போது நான் அதை யோசிக்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த ட்ரெஸ்ஸோட கலரே வந்துட்டு பேபி கேர்ள் பேபி பாய்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு அதை பார்த்தும் ஓகே நம்ம இதுக்காக தான் இது வந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அது எல்லாம் இது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோணுச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுக்கான டைம் வந்து இந்த டைமில் தான் கட்டணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கொஞ்சம் வந்து போரிங்காக தான் இருக்கும்னு எனக்கு, அதனால் நான் வந்துட்டு ராவாகவே அப்படியே போட்டேன். வாய்ஸ் ஓவர்லாம் பெருசாக நான் கொடுக்கல. இதுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு அப்பப்போ ஞாபகம் வந்ததெல்லாம் நான் வந்துட்டு அப்படியே சொல்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக 5th month ஸ்டார்டிங்கில் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணணுன்னே நினைக்கல, என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னான் அதெல்லாம் பண்ணிடி, இதெல்லாம் எப்பயாவது தானே, எப்பயாவது மீன்ஸ் இது 1 2 வாட்டி தான் இதெல்லாம் இந்த வாய்ப்பெலாம் அமையும். அதுவும் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேபிக்கு தான் இந்த மாதிரி கிராண்டாகவும் பண்ணுவாங்க. நம்ம செகண்ட் பேபிக்கு வந்து பண்ணுவாங்க சில பேர் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ 5th monthலாம் பண்ணுவாங்களான்னு தெரியலல்ல. ஸோ அதனால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். எனக்கு என்னென்னா எங்கள் சைடு இது சுத்தமாக இல்லை. கேரளா சைடு 5th monthலாம் சுத்தமாக கிடையாது. 7th monthல கூட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. தென் 9th monthல வந்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கலாம் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பொண்ணை பார்க்க வருவாங்க. 2 வாட்டி அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி இல்லை பெருசாக, அது ரொம்ப பெரிய செலப்ரேஷன் மாதிரியும் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பண்ணுறாங்க நிறைய பேர், அந்த டைம்லலாம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பண்ணிக்கோ அப்படின்னா, எங்கள் சைடு இது இல்லையா, எனக்கு இது எப்படி பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது, என்னென்ன வைப்பாங்க அதெல்லாம். அப்புறம் அவளோட ஃபோட்டோ அனுப்புனா, இப்படி தான் இதெல்லாம் தான் வச்சோம், சிம்பிளாக தான் நாங்களும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட அதே மாதிரி மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு. எங்களை அந்த குத்து விளக்குலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட விளக்கு இருக்கும், அந்த விளக்கை ஒரே ஒரு விளக்கு ஏற்றுவோம். ஸோ அந்த ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குத்து விளக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து அது வாங்கி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல விளக்கலாம். ஸோ அதனால் இருக்கிற விளக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம். அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா எல்லாருமே போட்டு விட்டாங்க, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்தேன் லேடிஸ் மட்டும் தான் போட்டு விடுவாங்கன்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல எல்லாருமே போடட்டும், இல்லை என்ன இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அதனால் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி முடிவெடுத்த பிறகு, ஆனால் அது என்னன்னு தெரில, தள்ளி போயிட்டே இருந்தது. என்னடா அது கிட்டத்தட்ட 5th month முடிகிற டைமில் தான் ஆக்சுவலாக இது பண்ணதே. சரி பண்ணிடலாம் ஆசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அது முடிகிற டைமில் கரெக்டாக பண்ணோம். அதுவும் ஒரு ஆன்ட்டி வந்து கேட்டாங்க, கரெக்டாக நல்ல நாள் அன்றைக்கி பார்த்து பண்ணியிருக்கீங்களேன்னு. அது ஏதோ அந்த டைமில் தான் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த நாள் கரெக்டாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு நேரம் மட்டும்தான் பார்த்தோம். நாங்கள் சரி சண்டேயில் தான் வச்சோம், ஏன்னா சண்டேஸ்னால் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு.
ஸோ அதனால் வந்துட்டு சண்டேஸில் வச்சோம். பார்த்தா அதுவுமே நல்ல நாளாக தான் அமைஞ்சுது எங்களுக்கு. ஸோ எனக்கு என்னோடய லைஃப்பில் என்னோடய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் லேட்டாக நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது எப்போவுமே அப்படி தான் அமையும். எனக்கு ஒன்று தள்ளி போகுதுன்னா ஓகே, அது ஏதோ சூப்பராக நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் வந்து நம்புகிற ஆள். ஸோ எனக்கு எப்போவுமே என் லைஃப்பில் எல்லாமே அப்படி தான் நடந்திருக்கு. லேட்டாக தான் எல்லாமே நடக்கும், ஆனால் எல்லாமே சூப்பராகவும் அமைஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து 7th month இருக்குது, 9th month இருக்குது. 9th month தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா 7th ஓகே, நான் வந்து ஊரில் சென்னையில் தான் இருப்பேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்துட்டு எப்போது செப்டம்பரில் கல்யாணம் அவளுக்கு. செப்டம்பர் 1st வீக்கில், செப்டம்பர் 8 வந்து அவளுக்கு மேரேஜ். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆகஸ்ட் எண்டு, ஆகஸ்ட் எண்டில் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். எங்கன்னா கேரளா போயிடுவோம். ஸோ செப்டம்பர் ஃபுல்லாக நான் வந்து ஊரில் தான், எங்கள் கேரளாவில் தான் இருக்க போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு செப்டம்பர்ன்றது 8th month. தென் முடிச்சுட்டு நாங்கள் உடனே வந்துடுவோம். 9th month அந்த ஒரு 8th month எண்டு இல்லை 9th month ஸ்டார்டிங்கில் தான் வருவோம். எனக்கு 9th month அக்டோபர் எண்டில் வந்துட்டு தான் கொடுத்துருக்குறாங்க டேட்டும். அந்த மந்த்து தான், அக்டோபர் மந்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே படபடப்பாக இருக்குது. எப்படி எல்லாம் டக்குன்னு எல்லாம் வந்துடுதில்ல. ஸோ எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எதில் இது பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ எல்லாமே லைனாக வந்துதா. ஸோ பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு முன்ன பின்ன டேட் வந்துருமோன்னு ஒரு பயம். 1 week முன்னாடியோ 1 week அப்புறமோ எப்படி ஒன்றுமே தெரியாதுல்ல. ஸோ எல்லாமே நம்ம வந்து எல்லா சைடுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை. ஸோ பார்ப்போம். வெத்தலையா எடுத்துக்கங்க, வெத்தலையை எடுத்துக்கங்க. யாதும் குறைவில்லை கண்ணீர் வலுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாலும் பெருந்தகை பொருந்ததே. அவங்களுக்கு என்ன ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறேன். எதுவா உங்களுக்கு சொல்லணும். அங்கிட்டு இங்கிட்டு வா, இந்த சைடு வந்து கொடு. இங்கிட்டு ஆதி சாதம் செய்யறேன். இல்ல கொஞ்ச நேரத்துல நாங்கள வீட்டுல சாப்பிடுதாங்க, பயந்து சாப்பிட்டோம். வீட்டுல வந்து எப்படியும் அழுத்தி வீட்டுல ஊட்டிடுறேன், ஆனா சாப்பிட அழுது ரொம்ப வளர அவங்களே சொல்றாங்க ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேங்குது, ஓடி பிடிச்சி கத்துனா போடலாம். நைட் நேரம் கொடுக்குறது எந்திரிச்சிட்டு போட்டா வெட்டி கேட்க மாட்டேங்குது, அழுகுது. கேட்டா மிஸ்டர் சொல்லி கொஞ்சம்
ஸோ கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற 2-3 பேர் அப்படி தான் கூப்பிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் 9th மந்த்லாம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபுட்டு வந்து அம்மா தான் வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாங்க. சிம்பிளாக தான் பண்ணோம். ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் வேறு ஏதோ 2-3 டிஷ்ஷு. அவியல் இருந்துச்சு எனக்கு ஃபேவரட். ஸோ அவ்வளோதான். తిన్నాను ஸோ நான் நினச்சேன்னா நான்வெஜ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க வளகாப்புக்கு வந்துட்டு நான்வெஜ் பண்ண மாட்டாங்க, வெஜ் தான் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களில் வந்துட்டு ஆக்சுவலாக நான்வெஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ என்னடா அது புதுசாக இருக்கேன்னு நாங்கள் யோசித்தேன். பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன என்னாச்சு? வயிறு வர ஃபுல்லாக இருக்குது. சந்தோஷம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எது பேகு? இது பெட்டி. வெங்காயம். ஸோ எல்லாரும் கிளம்பிட்டோம். அம்மா பச்சைக்கறி இருக்கா? ஆக்கறி இருக்கட்டே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து நான், நிலாவோட பாட்டி, அப்புறம் நிலாவோட ஃப்ரெண்டோட அம்மா, அவங்களும் எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வீடியோ தான் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பாருங்கள். கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மேக்கப்லாம் நீங்கள் எப்படி போகும், எப்படி யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம். ஸோ பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்த பிறகு நாங்கள் வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு எங்களுக்கு ஆரத்தி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு நல்லபடியாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க வீடு வந்து கொஞ்சம் 2-3 தெரு தள்ளி அந்த சைடு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அதெல்லாம் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் நிலாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சிவகங்கையில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன ஃபங்க்ஷன் தானே. ஸோ எல்லாத்துக்கும் அவங்களும் வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னைய விளக்கேற்றி சாமி கும்பிட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சிம்பிளாக முடியும்னு நினச்சி பார்த்தா கொஞ்சம் கிராண்டாகவே இருந்தது எனக்கு இது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக போச்சு அந்த டே. இதுக்கப்புறம் நான் வந்து வேறு விலாக்ஸ் போடுறேன். உங்களுக்கு வேறு வீடியோஸ் எதனா வேணும்னா கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து முடிஞ்சால் போடுறேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதையும் வந்து முடிஞ்சால் போடுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் சூப்பராக போச்சு இன்றைக்கி டே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா போகும் அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.